வணக்கம் அன்பு நேயர்களே, இது மக்களுக்காக நிகழ்ச்சி. மக்களுக்காக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் மக்களுக்காக நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு சீமான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம். வணக்கம். ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இலங்கையில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழர்களும் அங்கு ராஜபக்சேவுக்கு எதிராக வாக்களித்து ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. பரவலாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது என்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் அங்கே பலரும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் இவர்கள் என்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இப்போ இலங்கையில் நடைபெற்ற இந்த தேர்தல், அதனை தொடர்ந்து வரவிருக்கின்ற மாற்றங்கள் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் தோல்வி இப்போ ராஜபக்சேக்கு உங்களுக்கு தெரியுது, தமிழ் மக்கள் கொடுத்துருக்கிறது தான் இந்த தோல்வியை. ஏன்னா சிங்களர்கள் பகுதியில் அவர் பெரும்பான்மை வாக்க பெற்றிருக்கிறார். இப்போ சிங்களர்கள்ட்ட அவர் மேலே எந்த விருப்பம் இல்லை. இவர் மிக குறைந்த வாக்கு அளவில் தான் வென்றிருக்கிறாங்க. அது முழுக்க தமிழ் மக்களும் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமிய மக்களும் கொடுத்தது தான் அந்த வெற்றி. அப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மைத்ரிபால சிறிசேனா மீது நமக்கு இன்னும் நம்பிக்கை வராமல் இருக்கிறது காரணம், நேற்று வரை ராஜபக்சே கூட இருந்தவர் தான். கண்டிப்பாக இந்த இன அழிப்புக்கு கூட இருந்தவர். இவர் இந்த கொடுமையான காலகட்டங்களில் எல்லாத்தையும் அமைச்சரவையில் திடீர்னு இப்போ ஒரு மாதம் குளிக்காதவன் சட்டை கழட்டிட்டா மட்டும் அப்படியே தூய்மையாயிருவான்னா எப்படி நம்ப முடியாதோ, அது மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சந்தேகம் இருக்குது. ஏன் இது நமக்கு தோணுது அப்படின்னா, தேர்தல் அறிக்கையிலையோ அல்லது பரப்புரையிலையோ எந்த ஒரு வாக்குறுதியும் அவர் தரலை. இப்போ நம்ம காணி உரிமையற்றவர்களாக, அது நில உரிமையற்றவர்கள், நிதி உரிமை இல்லை நமக்கு. சொந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி உத்தரவாதம் அளிச்சிருந்தா கிடைக்கிற வாக்குகளும் சிங்களர்கள் மத்தியிலிருந்து கிடைக்கிற வாக்குகளும் கிடைக்காம போயிருன்ற ஒரு சரி. இப்போ நீங்கள் எதை கேட்டாலும் நான் தான் ஒன்றுமே அப்படி சொல்லவே இல்லைன்ட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சொல்லவே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இந்த நம்பிக்கையை கூட நமக்கு தரலை. இப்போ இங்கே இந்த சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற மீனவர்களை நான் விடுதலை செய்வேன், எதிர்வரும் காலங்களில் இதுபோல் துன்புறுத்தல் தாக்குதல்கள்லாம் இருக்காது, இரண்டு நாடும் ஒரு புரிந்துணர்வோடு நல்ல நட்புறவை பேணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, தமிழ் மக்களால் தான் இந்த வெற்றிங்கிறது நல்லா தெரியுது. அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி வந்தவர் அதிபராக பதவியேற்று அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு 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 நன்றி கூட சொல்லுது. அப்படின்னா இன்னும் அதுக்குள்ளே இருக்கிற வெறியை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால வெறின்னு எடுத்துக்கிறீங்க. அதாவது சில ராஜதந்திரம், பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள மக்களை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாவசியம் அவருக்கு இருக்கிறது. தமிழர்களுக்காக அவர்களுக்கு நல்ல ஒரு நாட்டின் அதிபர் மொத்த தேசத்தின் மக்களுக்குமானவராக தான் இருக்கணுமே ஒழிய அதில் பெரும்பான்மை சிறுபான்மையெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்க முடியாது. அது என் நாடு என் மக்கள் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தானே அந்த அதிபருக்கு வாக்களிக்கிறோம். அப்புறம் பெரும்பான்மை மக்கள் கோச்சிக்கிடுவாங்க அப்படின்னா, இப்போ சிறுபான்மை மக்களின் வாக்கு தானே வெற்றியை அதிபராகவே ஆக்கியிருக்குது. எல்லாமே வாக்கு வங்கியின் அடிப்படையில் நடக்கிற விஷயங்கள் தானே அரசியல் என்றால். இல்லை, இப்போ நாம் எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சிங்கள தேசியமே அதிகாரத்துக்கு வந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இவர் ஆளுங்கட்சியிலேருந்து வந்தவர், எதிர்கட்சியாக இருக்கிறது ரணில். இவர் கடந்த காலங்களில் நமக்கு எதிராக எப்படி இயங்கினாருங்கிறது நமக்கு முழுக்க தெரியும். இவர் பிரதமர் ஆயிட்டார், அவர் அதிபர் ஆயிட்டார். அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே வலிமையான அதிகாரத்துக்கு உட்கார்ந்துருது. இதோட நம்ம தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆதரிச்சு நிற்குது. தமிழ் மக்கள்லாம் வாக்கு செலுத்தியிருக்கோம். இந்த மைத்திரிபாலா இப்போ பாருங்கள், இப்போ இது கடந்த காலங்களில் இந்த தேர்தலில் ஒரு போரே மறைக்கப்பட்டிருக்கு, ஒரு இனம் முழுக்க அழித்தொழிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் நாடாற்றுவர்களாக்கி எல்லா பெரும் துயரங்களை தாங்கி இன்றைக்கி பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து போயிட்டோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த சுவடு ஆறாமல் அந்த காயத்தோடு கதறி கொண்டிருக்கிறோம். அங்கே அழித்தொழிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு நீதியை பெறுவதற்கான எந்த முயற்சியுமே அங்கே வைக்கப்படலை. இப்போ நாம் என்ன பன்னாட்டு சமூகத்திட்ட கெஞ்சுறோம், முறையிடுறோம், நமக்கான நீதியை பெற்றுக் கொடுங்கன்ட்டு. விசாரணை தேவை என்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதைத்தான் நீங்க அதுக்கு என்ன வழிமுறை, என்ன பண்ணணும், என்ன அதுதான் வந்திருக்கிற அதிபர் பற்றியே பேசிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம எல்லாருமே இப்படி ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி பேசியிருக்கோம். அந்த தீர்வை நோக்கி நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதுதான் இப்ப என்ன மாதிரி முயற்சின்னா, முயற்சியை தான் நீங்க சொல்ல விட்டா தானே.
எங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த அரசியல் தீர்வுங்கிறீங்க. அது வந்து இந்த தலையிடற்ற இந்த பன்னாட்டு விசாரணை இருக்கு பாருங்க, அதை வந்து அனுமதிக்கணும். வந்திருக்கிற புதிய அதிபராவது அந்த விசாரணைக்கு அனுமதிக்கணுங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்ட்டீங்களே. எதிர்பார்ப்பு இருக்கிற நீங்க தான் சொல்லுவீங்க, வந்திருக்காரு இப்பதான் செய்வார்ல, அதுக்குள்ள நீங்கன்றீங்க. அதை செய்யணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம், அது செய்யணும். ஏன்னா கடந்த கால அதிபரை எப்படி அவரை ராஜபக்சே காப்பாற்றுறதுக்கு மற்ற நாடுகள்லாம் துடிச்சது போல இது இல்லாமல் நேர்மையாக நீங்கள் கதவை திறந்து விட்டு வாங்க என்ன இப்போ விசாரணை, சில போர்க்குற்றங்கிறாங்க, மனித உரிமை மீறலுங்கிறாங்க, நாங்கள் இன படுகொலைங்கிறோம். என்ன தான் நடந்திருக்குன்னு ஒரு விசாரணை. ஈழம் வேணாம்ங்கிறவங்க நாங்கள் வேணுங்கிறோங்கிறீங்க, தேவையில்லாமல் பேசுகிறோன்றீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு, நீங்கள் பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கை ஒற்றை ஆட்சிக்குள் வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா, ஒரு வாக்கு போட்டால் போதும். என் மக்களெல்லாம் நாங்கள் ஒரே இலங்கையில் இருந்துடுறோம், ஐயா அதிபர் ஐயா நல்லா செய்கிறாருன்னு போட்டால் நாங்கள் வாயை மூடிட்டு பேசாமல் போயிடுறோம். இல்லை தனித்தமிழ் ஈழமாக தான் நாங்கள் வாழ போகிறோம், எங்களுக்கு வேண்டியது தனித்தமிழில் சோசியலிச குடியரசு தான் சொல்லிட்டா வாருங்க, உலகத்தாரெலாம் வாருங்க, அறிஞர் பெருமக்கள் மிகப்பெரிய வல்லாதிக்க தலைவர்களாக இருக்கிறீங்க, வந்து எல்லா நாடுகளும் எப்படி பிரிந்து சென்றதோ அப்படி எங்களை தனித்தமிழில் குடியரசாக எமது மக்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். வேறு என்ன அரசியல் தீர்வு இருக்குது? இவ்வளோ காலம் எல்லாரும் இத்தனை ஆண்டு 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஒரு அடிப்படை உரிமையற்ற நிலையில் அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் அடிமையாக வாழ்வதான் அருமையான சுதந்திரம்னு நினச்சிட்டேன்னா அப்புறம் எப்படி? சுதந்திரம் கேட்டு 60 ஆண்டுகளாக போராடிய மக்களுக்கு சோறு கேட்டு நிற்கிற நிலையில் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. அதான ஆதரவு செலுத்துறதுக்கு முன்னாடி எந்தவித உத்தரவாதமும் பெறாமல் இந்த ஆதரவு என்ன உத்தரவாதம் பெற்றாங்களா பெறலையாங்கிறது நமக்கு தெரிவிக்கப்படலை. அவங்க இருந்திருந்தா இப்படி ஒரு அதிபர் வந்து இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை நமக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறாரு அப்படின்னு பிரகடனப்படுத்தியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. அது இல்லை, இல்லாமலும் ஆதரிக்கிறதுக்கு வேணா இந்த ராஜபக்சேயை வந்து தூக்கி எறிகிறதுக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு முடிவை எடுத்துருக்கலாம். இப்போ நாங்கள் கடந்த காலங்களில் இந்த காங்கிரஸ் இதில் அப்புறப்படுத்துவதற்கு வழி இல்லாமல் அதிமுகவை ஆதரித்து நின்னது போல் ஒரு முடிவாக எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த நம்ம இத்தனை தமிழ் மக்கள் ராஜபக்சேயை வீழ்த்தியதில் அவர் ஒரு பாடம் கற்றுக்கணும். ஏன்னா எங்களை ஆயுதத்தை வச்சு அழிச்சு ஒழிச்சிங்க, எங்களால் இப்போ அந்த அதிகாரம் தான் என்னை வீழ்த்துச்சு. அந்த அதிகாரத்தை வீழ்த்துவதற்கு எனக்கு இருந்த ஒரே குடிநாயக கருவி வந்து வாக்கு தான், ஜனநாயக கருவி. அதை வச்சு தான் அவரை வீழ்த்தி காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை செஞ்சுருக்கேன். அது ஐயா விக்னேஸ்வரனை முதலமைச்சரை தேர்வு செஞ்சதிலிருந்து இந்த அதிபர் வந்து இந்திய பெருநாடு உலக நாடுகள்லாம் சொல்ல மாதிரி சாலை போட்டுட்டாரு, தண்டவாளம் போட்டார், தண்ணி கொடுத்துட்டாரு, வீடு கொடுத்துட்டாருலாம் யதார்த்தமாக உண்மைகளாக இருந்தால் அதிபர் ராஜபக்சே தானே அந்த வடக்கு மாகாண தேர்தலில் வென்றிருக்கணும். ஆனாலும் நீங்கள் துப்பாக்கியை காட்டிகிட்டே கூட்டிகிட்டு வந்து வாக்கு செலுத்த வச்சிங்க, நீங்கள் அச்சுறுத்துனீங்க. ஆனாலும் பாருங்கள், அவன் உயிரை விட என் உரிமை தான் முக்கியம்ன்ட்டு வாக்கு என் மக்கள் போட்டாங்க. சிங்கள இந்த ஆதிக்க அதிகார வர்க்கத்துக்கு கீழே நான் அடிமையாக வாழ விரும்பலைங்கிறத காட்டத்தான் நான் ஒரு தமிழ் தலைவனுக்கு தான் போடுவேன்னு மொத்த பேரும் போட்டு அவர் விக்னேஸ்வரனை காட்டாங்க. இதுவே நீங்கள் இந்த அச்சம் தான் அவன் பொது வாக்கெடுக்க பயப்படுறான். இந்த அச்சம் இருக்கு பாருங்க, நீ போட்டு பாரு, நீ ஒருத்தன் போடுறான் ஒரு ஓட்டு விழுதான்னு பார்ப்போம், வேணா மாற்றி போடுறான் பார்ப்பான் வேணாம்னு. அப்போ நீ வந்து துப்பாக்கியை காட்டி நிற்கும் போதே விக்னேஸ்வரனுக்கு தான் அவன் போடுறான் எங்காலுங்க. அவன் ஆள் மனசுக்குள்ளே அவனுக்கு இருக்கும், நீ வந்து இப்போ சொன்னா சுட்டு போடுவேன் இல்லைன்னா கொண்டு போடுவேன் அப்படின்னா கடந்த காலத்தில் செஞ்சவன் தானே நீ. எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேரை கொண்டிருக்க, நீ எவ்வளோ பேரை இது பண்ணியிருக்க. அந்த இதனால் இன்றைக்கி வந்து மக்களை அச்சுறுத்தி செய்ய வைக்கிற நிலைமை தான் அது. ஏற்கனவே வடக்கு மாகாண தேர்தலும் வந்து அதிபர் ராஜபக்சேக்கு எதிராக தான், இந்த ஆதிக்கத்தின் கீழே நான் அடிமையாக வாழ தயாராக இல்லைன்னு உலகத்துக்கு அறிவித்த ஒன்று தான். அது விக்னேஸ்வரனுக்கு விழுந்த வாக்குன்னு கூட நம்ம கருதிட முடியாது. விக்னேஸ்வரன் இல்லாமல் அங்கே யாரோ ஒரு இன்னொரு நின்றாலும் அவர் தான் வெளில போகிறார். எதிர்ப்பை வாக்கா அதே எதிர்ப்பு உணர்வில் தான் இப்போ இந்த மைத்ரிபாலா வென்றிருக்கிறது. ஆனால் அந்த மனசில் வச்சுக்கிட்டு அவர் வேலை செய்யணும், அதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. தமிழகம் வந்திருந்த போது கூட ஊடகங்களுக்கு பேட்டியளிச்சிருந்தார் விக்னேஸ்வரன். இங்குள்ள தமிழ் அமைப்புகள் ஈழ ஆதரவாளர்களின் செயல்பாடுகள் ஈழத்தில் எதிர்வினையை ஏற்படுத்துகிறது என்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படுத்திருச்சு. அது எப்படின்னா இப்போ எங்கள் கரங்களை வச்சு எங்கள் குறவழியை எரிக்கிறது, அது வந்து அது சிங்கள சூழ்ச்சி அப்படிதான் செய்யும். ஐயா சம்பந்தத்தை சிங்கள சூழ்ச்சினா விக்னேஸ்வரனை விட்டு நீங்க அப்படி சொல்லலை அப்படின்னா அவரால் அங்கே வாழ முடியாது. அப்போ நெருக்கடிகள் இருக்குது தானே. இப்போ என்னை அங்கே ஒண்டி விட்டீங்கன்னா அதான் பேசுவேன், அவரை இங்கே விட்டீங்கன்னா நான் பேசுறது பேசுவேன். இந்த வார்த்தைகள் சொல்லும்போது அப்போ போராடினவெல்லாம் பைத்தியக்கார பையன் 60,000 பேர் மாவீரராகவே இந்த மண்ணின் விடுதலைக்காக மண்ணுக்குள்ள விதையா புதஞ்சிருக்கிறான்னா அவெல்லாம் முட்டாப்பைய தேவையற்ற வேலையை பைத்தியக்கார செஞ்சுட்டாங்கிற மாதிரி வருது. அப்படி சொல்லக்கூடாது. இல்ல, அந்த மண்ணில் வாழ்பவர், அந்த மண்ணின் மக்களுக்காக பணியாற்றுகிற ஒருவர்
அங்குள்ள சூழ்நிலையை அனுசரித்து சொல்லும் பொழுது அது இதுதான் இந்த மாதிரி நெருக்கடிகள் இது இப்படி பேசி வைப்பது என்பது இந்த இந்த ஈழ விடுதலையாவே நீங்க பார்க்கக்கூடாது. அது ஒரு இனத்தின் விடுதலை. ஈழ தாயகம் என்பது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயக விடுதலை. அதை நீங்க மனசுல வச்சுட்டு பேசணும். ஈழ விடுதலையும் தொலைதூர தேச விடுதலை மாதிரி நம்ம புறந்தள்ள முடியாது. அது என் உணர்வுலையும் என் குருதி ரத்தத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஏறக்குறைய இங்குள்ள எல்லா தமிழர்கள் மத்தியிலும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்பது மாற்று கருத்தல்ல. ஈழம் அமைய வேண்டும் என்பதில் எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட இருக்கிறாங்க. ஆனால் சொல்லி முடிக்கிறேன், அவங்க ஒரு நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்தவர். பிறகு அவர் ஒரு கோயில் குருக்களா இருந்து கோயிலுக்கு தர்மகர்த்தாவை சாமி கும்பிட்டு இருந்தவர். அவர் திடீர்னு வந்து இந்த தேர்தலில் நின்று முதலமைச்சர் ஆகிட்டு ஈழத்தை விட்டுருனா அப்படி சொல்ல முடியாது. யார் சொல்லணும்னா பல மாவீரராக இத்தனை ஆயிரம் பேரை சாக கொடுத்துருக்காங்களா, அவங்க பெற்றோர்கள்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ல உரிமை இருக்கு. இன்னைக்கு கை இல்லாம கால் இல்லாம அந்த மண்ணுக்காக யார் மூலமா சொல்லுவாங்க? அதை அவங்களே சொல்லுவாங்க, எடுத்து பேசுவாங்களேன்ட்ட நீ ஏன் தேவையில்லாம பேசிட்டுறாங்க, தினம் பேசிட்டுறாங்கல்ல. அப்போ உன் பேச்சு ஒண்ணுதான் நம்பிக்கையா இருக்குது, தொடர்ச்சியா நீ வேகமா மேல எடுத்து போன்னு சொல்றத அவன் என்ன செய்யலாம்? ஒரு விடுதலை போராட்டங்கிறது அப்படி சின்ன நெருக்கடிக்கு பயந்துக்கிட்டு போறதா? மாவ சொன்னது மாதிரி விக்னேஸ்வரன் சொன்னது முழுக்க முழுக்க நெருக்கடிக்கு பயந்து அவர் இது போன்ற அது சொல்லுவாங்க. இது ஒரு அரசியல், இதை நீங்க நுட்பமா பார்க்கணும். இப்ப போன தடவை தோக்குது, இப்ப பாரதிய ஜனதா போன்ற ஒரு கட்சி தோக்குது, காங்கிரஸ் எல்லாம் தோக்குது. இது என்ன நினைக்கணும்னா என்ன எல்லா இடத்துலையும் வென்று வர இங்க என்ன பிரச்சனை? மீனவர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, இதுதான் பெரிய பிரச்சனை. சரி, ரெண்டையும் கையில் எடு. இப்ப எடுக்கிறேன் பாருங்க, ஐயா சம்பந்தத்தை கூப்பிடுறோம். அவர் வந்து தமிழக முதலமைச்சரை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா பல போராட்டங்கள்ல அழுத்தங்களுக்கு பிறகு அவங்கதான் வலிமையான 2 தீர்மானங்களை போட்டாங்க. ஆமா, ரொம்ப நன்றிமா, தொடர்ச்சியா நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிரதமரை பார்த்து கோரிக்கையில வச்சுட்டு போகணும். ஒரு பொதுவான தமிழ் மக்களின் பிரதிநிதினா என்ன செய்யணும்? நேர வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிற ஒரு அலுவலகம் இருக்குல்ல, அங்க வந்து எல்லா ஊடகத்தையும் கூப்பிட்டு பிரதமரை சந்திச்சோம், எங்க கோரிக்கையில சொல்லியிருக்கிறோம், அவங்க செய்யறேன்னு இருக்காங்க, சொல்லியிருக்காங்க, போயிட்டு வரோம்னா அப்படி போயிட்டா நல்லது. நேர பிரதமரை சந்திச்சுட்டு அங்கிருந்து நேர பாரதிய ஜனதா அலுவலகத்துல இருந்து உட்கார்ந்து இந்த பக்கம் தேசிய செயலாளர், இந்த பக்கம் மாநில தலைவர், மத்திய அமைச்சரோட உட்கார்ந்துட்டு ஐயா பேசுனா இவர் யாரோட பாராளுமன்ற உறுப்பினர்? அப்ப இந்த அவங்க மக்களுக்கு தேவையான விஷயத்தை வென்றெடுக்கிறதுக்கு அவர் சில ராஜதந்திர நடவடிக்கைகளை இறங்கலாம் அப்படின்னு கூட நம்ம ராஜதந்திரம், இது யாரோட ராஜதந்திரம் இருக்குல்ல, சம்பந்தம் அப்படி எடுக்கிறதா இல்ல இவங்களோட இருக்கிறதா? இப்ப மீனவர் பிரச்சனை, மீனவர் 5 மீனவர் தூக்கு, இவ்வளவு பெரிய வல்லாரிக்க நாடு. ஒரே அழைப்புல ஐயா நரேந்திர மோடி பேசிட்டாங்க, இந்திய பிரதமர் நாளைக்கு வந்துருவாங்க மீனவர்னு ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்றாங்க. ஒரே அழைப்புல விட்டுருவாங்க அப்படின்னா அப்ப தூக்கு தண்டனை விதிச்சு அடுத்த நாளே சொல்லி விட்டு வச்சிருக்கலாம். நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா அதான எதார்த்தம். அதே தூக்கு தண்டனை இதுவரைக்கும் அந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படாமல் இருந்தா இதே சீமான் என்னென்ன பேசுவார்? இல்ல அப்படி இல்ல, நீங்க சொல்றது கேளுங்க. மரண தண்டனையை அவர் நிறைவேற்றவே முடியாது அவரால். அவர் போடுறது இப்ப என்ன, தமிழ் மக்களுக்கு வந்து இந்த தூக்க விதிக்கிறது 2 அரசியல் லாபம் இருக்கு. இல்ல மரண தண்டனை விதிக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். என்னை ஒரு நிமிஷம், மரண தண்டனை விதிக்க முடியாதுன்றது நீங்க ஏற்கனவே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி கிளர்ந்தறிந்து போராடினீங்க. போராடும் போதே நீங்க ஆர்ப்பாட்டத்துல கேட்கலையே, நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த பேச்ச. சொல்லுங்க. தூக்கல போட சொல்லி பார்ப்போம். போட மாட்டாரு, அவன் தெரியாத இவ்வளவு பெரிய வல்லாதிக்க இந்த நாட்டின் குடிமக்கள். அந்த வெளியுறவுத்துறை செயலாளரே சொல்றாரு நமது மீனவர்கள் குற்றமற்றவர்கள். போதைப் பொருள் மொத்த உற்பத்தி சந்தையே இலங்கை தான். இவன் நம்மால போதைப் பொருள் கடத்தினாரு. அப்புறம் நடுக்கடல்ல சந்தை வச்சிருக்கியா நீ? மீனை கொண்டாந்து அங்கே வித்துட்டு போறான்ட்டு சுத்த பைத்தியக்காரத்தனம். அவனுக்கு கண்டு மரண தண்டனை வரும்போது நாங்கெல்லாம் ராஜபக்சே ஒளிகம்பான். அப்ப அங்க இருக்க சிங்கள மக்களுக்கு இவன் தான்டா தமிழனுக்கு எதிராக இருக்கான், நல்லா உறுதியா இருக்கிறான். அந்த அந்த என் மேல இருக்கிற வெறி அவன் மேல நன்மதிப்பா மாறுது. இங்க இருக்கிற பிஜேபி அரசுக்கு கொஞ்சம் போராட விட்டு காப்பாத்தி விட்டா இன்னைக்கு நாங்க 5 மீனவன் உயிரை காப்பாற்றலையா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் எதிர்கொள்றது. இவங்க கால் உண்டணும். மீனவர் பிரச்சனைக்கு பாரதிய ஜனதா தான் பாருங்க 5 மீனவர் உயிரை காப்பாத்துச்சு. இதெல்லாம் தெரியாதா? என் உயிர் மேல வச்சுக்கிட்டு அரசியல் விளையாட்டு. இதை வந்து இரண்டு பக்கமா இருந்தாலும் அவர்களோட அரசியல் விளையாட்டுக்கு இந்த மீனவர்களின் உயிர் பணயமாக வைக்கப்படுகிறது. ஒரே நொடியில தீர்க்க முடியுமா? முடியாது. உங்களுடைய போராட்டத்தை குறைத்து மதிப்பிடவில்லை, உங்களுடைய போராட்ட உணர்வை கொச்சைப்படுத்துவதாக இல்லை. அதாவது அங்க உள்ளவங்க எல்லாம் எதிர்வினைகள் அங்க ஏற்படுகிறது. உங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் அங்க எதிர்வினை ஏற்படுது. அதனால அங்க உள்ள மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றது நியாயமான விஷயம் தானே. இப்ப மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவரா வந்து ஐயா சொல்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
மக்கள் சொல்லணும்ல, என் கையை வச்சு என் உறவினர் கையை வச்சே என் உறவழியை நெரிக்கிறது, இது தேவையில்லை அப்படின்னு பேசுறது இந்த போராட்டங்களை நீச்சுற வைக்காம அப்படியே அமுக்கி மூடுறதுக்கான ஒரு பெரிய வேலை திட்டம் தான். அதை அங்கே இருக்கிறவங்களே வச்சு போன தடவை லட்சுமண கதிர்காமரை வெளியுறவுத்துறை அமைச்சராக போட்டு, யார் போட்டது? இந்த ரணில் தமிழனை வெளியுறவுத்துறை அமைச்சராக போட்டவொடனே அவன் நேராக உலகம் பூரா போய் தமிழை நான் சொல்கிறேன், எல்டிடி டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்டு, விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், பேனிட்டுன்னு தடை பண்ணுன்னு உலகம் பூரா தடை விதிக்க வச்சது யாரு? ஏன் தான். அதுதான் துரோகம்ங்கிறது. அப்போ அந்த மாதிரி செயல்கள் தொடரும் போது இன்னும் ஒரு தலைமுறை இது ஈழ விடுதலைங்கிறது நான் முதல்ல சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்வேன், இது அங்கே வாழுகிற அந்த விடுதலைக்காக போராடியவர்களுக்கான தேசமே அல்ல. இது 12 கோடி தமிழின மக்களுக்கான தாயகம். அது அன்னைக்கு புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்னு இருந்துச்சு. இன்னைக்கு தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகமாக மாறி இருக்குது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு பேசணும். இது ஐயா விக்னேஸ்வரனும் சம்பந்தத்தையும் தாண்டி இன்னும் எனக்கும் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வரலாற்று கடமையும் தேவையுமா இருக்குது. இது ஒரு தேசிய விடுதலைன்னா தெருவில் உடச்சி போடுற தேங்காயில் ஆளுக்கு ஒரு சில்லா எடுத்து கடிக்கிறதுக்கு. வேறு விஷயங்களையும் பேசுவோம். சொல்லுங்கள். தமிழகத்தில் நாம் தமிழர் இயக்கம் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோஷமாக இருக்கிறது. வரணும் கட்டாயம் வரும் இல்லை, அதுதானே வேலை செய்யணும். அதற்கான முன்னெடுப்புகள் என்ன செய்திருக்கீங்க? என்னன்னா இப்போ நம்ம இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி வைக்காம தனிச்சு 234 தொகுதிகளையும் போட்டியிடணும். சீமான ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணும் அல்லது நாம் தமிழர் இயக்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கு? செயல் திட்டம்னா இப்போ மற்றவங்கெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ ஜெயலலிதா மேயரை விஜயகாந்த் எல்லாம் உட்கார எதிர்கட்சியாக போட்டிருக்காங்க. என்ன செயல் திட்டம் வச்சாங்க? அது நாங்கள் தான் சொல்கிறோமே என்ன செயல் திட்டம்னு. இப்போ செயல் திட்டம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அதிகாரத்துக்கு வரும்போது முதல்ல கல்வியும் மருத்துவம் பொதுவாக, அறிவும் உயிரும் விற்பனைக்கு இருக்கவே கூடாது. அந்த தேசம் உருப்படவே உருப்படாது. அறிவு உயிர் மருத்துவம் கல்வி அது தேசத்தின் எல்லா மக்களுக்கும் சமமாக பொதுவாக இருக்கணும். தரமான கல்வி தரமான மருத்துவம் பொதுவாக இருக்கணும். அதான முக்கியம். நீங்கள் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி. நான் ஓராசிரியர் பள்ளியில் படித்தேன், நீங்கள் 5 ஆசிரியர் பள்ளியில், ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு நடத்தியிருப்பார். நான் ஓராசிரியர் பள்ளியில் படித்து வரேன். என்னுடைய கல்வித்தரமும் உங்களுடைய கல்வித்தரம் ஒரு நேர்காணலுக்கு ஒன்றா போய் நின்னா நான் எப்படி வெல்லுவேன்? அப்போ ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு கல்வினா அது என்ன குடிநாயகம்? அது என்ன ஜனநாயகம்? அது என்ன மக்களாட்சி? அது மக்களுக்கான அரசியல் இல்லையே. அப்போ அதை முதல்ல மாற்றணும். இப்போ இது மிக அடிப்படையாது. அப்புறம் வேளாண்மை தேசிய தொழிலாக மாறணும். வேளாண்மை ஒரு இழிவானது படிக்காத வெஞ்சுகிறது. ஆடு மாடு மேய்க்கிறது படிக்காத வெஞ்சுகிறது. ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நீ எல்லாம் பண்ணி மேய்க்கத்தான் லாய்க்கு. நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க மாடு மேய்க்கிறவங்களா அரசு தொழிலாக அங்கீகரிக்கப்படும். நீங்க எல்லாம் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி நடத்துகிற பாடம் நடத்துகிற நம்ம ஆசிரியர் பெருமக்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கால்குள்ள கறிக்கு கால் எடுக்க கறிக்கடையில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், நகர்ப்புறம் வளர்ச்சி அடையுது. இவங்க எல்லா ஆட்சியாளர்களின் கவனமும் நகர்ப்புற வளர்ச்சி தான். ஆனால் ஒரு தேசம் சமமாக வளராமல் எப்படி சமமான வளர்ச்சி எட்டும்? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் கவனம் எடுக்காம வேளாண்மை கை எப்படி நீங்கள் வேளாண்மை கை விட்டுட்டு ஆடு மாடு மேய்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், கோழி வளர்த்தல், மீன் வளர்த்தல் இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்படி போய் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க? புல்லட்டு ட்ரெயின் விடுறது, கண்ணாடி பழம் வளர்க்குற கண்ணாடி மாளிகை வான உயர கட்டுறது, இதெல்லாம் டெவலப்பு அப்படின்னு நீங்கள் பேசிட்டு அது எப்படிப்பட்ட டெவலப்பு? கழுத்துக்கு கீழே எல்லாம் சூம்பி போயிடும், மண்டை மட்டும் வீங்கிக்கிட்டே போகும். அப்படின்னா இதுதான் இந்த நகர்ப்புற வளர்ச்சி. இதை நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது எப்படி வளர்ச்சி எப்படி இருப்பீங்க? அப்போ அதுதான் என்ன ஆயிடுது? தரமான கல்வியும் மருத்துவமும் வேலை வாய்ப்பும் நகர்ப்புறத்தில் தான் இருக்குதுன்னு எனது மக்கள் கிராமத்தை விட்டு இடம்பெயர்க்கிறாங்க. இங்கே தேவையற்ற நெருக்கடி வருது, அங்கே வெற்றிடமாயிடுது. இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா முதல்ல 100 இளைஞன் இருப்பான் இளவட்டமா. இன்னைக்கு ஒரு இளவட்டம் இல்லை, 65 வயசுக்கு மேலே 5 வயசுக்கு கீழே அவன் தான் இருக்கான். அந்த ஊர் ஏன் காலியா போச்சு? விவசாயத்தை விட்டு சொந்த ஊர்ல ஆடு மாடு மேய்ப்பது அவமானம்ங்கிற மனநிலையில என் பிள்ளைகளை வளர்த்ததுனால அவன் ஓடி போய் அரபு நாட்டில் சுடு மணல்ல வெண்புழுதியில ஒட்டாம வச்சுட்டு இருக்கிறான். ஆலியை விற்று, தண்டட்டி விற்று, கொலுசை விற்று, வீட்டை விற்று, நிலத்தை விற்றுட்டு ஓடி போய் கண்ணுக்கு தெரியாம போய் கழிவறை கழுவும்டான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சீமானுக்கு ஆட்சி அதிகாரம் வந்தா இதெல்லாம் மாற்றி அமைப்பார். இது மட்டும் இல்லை, எவ்வளவோ திட்டம் இருக்கு. நீங்க சரி, இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகருகிற ஒரு இயக்கம் பிளவுபட்டு நிற்பது நியாயம்தானா அப்படின்ற ஒரு கேள்வி. இது கட்சி நாம் தமிழர் கட்சியில் இப்பொழுது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஐயநாதன் தலைமையிலான சிலர்
தனித்து செயல்படுவது அதே கட்சியில் தனித்து செயல்படுவது என்கிற ஒரு முடிவில் இருக்காங்களே, இது ஏன் இந்த மாதிரியான ஒரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வேண்டாம்னு விட்டுட்டவங்களை வந்து பேசக்கூடாது, அது நாகரிகமற்றதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்காக சில விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ தனித்து இயங்குவது அப்படிங்கிறீங்களா, இதை தான் கட்சிக்குள்ளேருந்து இவ்வளோ ஆளாக இயங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்க குறையா வெளியில் போய், அதை இங்கே இருந்தே ஒவ்வொருத்தட்டே சொல்லிட்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் வெளியில் போய் சொல்லுங்கள். ஒன்று இருந்தால் இதுக்குள்ளே கட்டுப்பட்டு ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா இவங்களை நீங்கள் பார்க்குறீங்க, இவங்க இன்றைக்கி ஒரே நாளில் வெளியில் ஏறினவங்க இல்லை. ஐயநாதனுக்காக கட்சியில் சேர்ந்தவங்க, ஐயநாதனால் சேர்க்கப்பட்டவங்க எத்தனை பேர் அவரை அழைச்சிட்டு போயிருக்காருன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் கடந்த 4 ஆண்டுகளில் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கையாக ஒவ்வொருத்தராக நீக்கி வைக்கப்பட்டவங்க. இன்றைக்கி திடீர்னு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. அது காலம் தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் யார் கட்சி யார் நடத்தி யார் வெளில போகிறதுன்னு இப்போ மாநாட்டில் தெரிஞ்சிட போகுது. மே 23 திருச்சியில் நடக்கிற மாநாட்டில் தெரிஞ்சிட போகுது. அதனால் வளர்கிற ஒரு மரம் வந்து பல இலைகளை உதுத்தாமல் வளர முடியாது. அதில் கட்சிக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. கட்சிக்குள்ள இருந்தால் கட்சிக்குள்ள அது சரி இல்லை. கட்சியில் உறுப்பினர் அட்டை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரம் காட்ட மாட்டேங்கிறாரு. உறுப்பினர் சீமானுக்கு அவர்களுக்கே உறுப்பினர் அட்டை இல்லை அப்படின்பான குற்றச்சாட்டெல்லாம் வெளியே வைக்கிறாங்களே, இது என்னது? யாரோட உறுப்பினர் அட்டை? ஏற்கனவே போடப்பட்ட அட்டை தான். ஆமாம், இது யாரோட அட்டை? அவருக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம். வடிவம் பதிஞ்சு கொடுத்தா உறுப்பினர் அட்டை அடிக்கிற எந்திரத்தை வாங்கி வச்சுருக்கோம், இந்த அறையில் தான் இருக்குது, அடித்து கொடுக்குறாங்க. தம்பிங்க வாங்கிட்டு போண்டியது என்ன? இது ஏன் இந்த மாதிரியான ஒரு அதாவது கட்சின்னாங்கய்யா, ஒரு கட்சின்னா ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒரு இராணுவ கட்டம், நாங்கள் ஒரு மக்கள் இராணுவம் போல கட்டமைப்புன்னு நினைக்கிறோம். கட்சிக்கு உள்ளே வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் உங்கள் தத்துவத்தை பேசி மக்களை திரட்டி கட்சியை வளர்க்கணும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் தார்மீகம். கட்சிக்குள்ளே நாங்கள் உயிரை கொடுத்து மூச்சை பேச்சாக்கி நான் மக்களை திரட்டி கட்டமைச்சிட்டு போகிற போது கட்சிக்குள்ளே கட்சி கட்டக்கூடாது. அங்கங்கே தனக்கு தேவையான ஆட்களை தலைமையை பற்றி கட்சியை பற்றி குறைய சொல்லி இதெல்லாம் ஆகிறதா, இதெல்லாம் போகிறதா, இதெல்லாம் சரியாக வருமா, இப்படியே பேசி விரக்தி மனப்பான்மை ஒருத்தர் வச்சு நீங்கள் அங்கேருந்து தனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு ஆளுக்கு கட்சிக்குள்ளே தனக்கு குழு சேர்க்கறத வச்சா அது கட்சி ஆகாது. அது வந்து சரியாக வராதுல்ல. ஏதோ ஒரு சமாதான முயற்சியில் மீண்டும் அவரும் நீங்களும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டோம் இல்லையா? அவரால் என் கட்சிக்கு ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை, அது ஆனதும் இல்லை, அது வேண்டியதில்லை. அதனால் அவங்கள நம்ம எப்போ மதிப்பு மிக்கராக வச்சுருந்தோம், அதே மதிப்போடு விலக்கி விட்டுறது நல்லது. அவங்க வந்து இப்போ தீவிரமாக நல்லா தனித்து பேர் இயக்கமாக வந்து தமிழ் மக்களுக்கு நிறையா கட்சி தேவைப்படுது. இப்போ நான் வந்த பிறகு நானே இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க, நானே இன்னும் கட்சியை கட்டமைக்கிற போராட்டத்திலாம் இருக்கேன். ஆனால் நானே 40 கட்சியை பிரசவிச்சிட்டேன். எத்தனை கட்சி போகிற தனித்தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தேவைப்படுது தானே, தமிழர்களுக்கு நிறையா கட்சி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. தாராளமாக மக்கள்கிட்ட போய் நின்று நீங்கள் என்ன கருணாநிதி எதுக்கு புரியல, ஜெயலலிதா அம்மையார் எதுக்கு புரியல, இல்லை ராஜபக்ஷ எதுக்கு புரியல, இல்லை நரேந்திர மோடி எதுக்கு புரியல, காங்கிரஸ் எதுக்கு புரியல, சீமானை எதுக்கு புரியுங்க, அவ்வளோதானே, ஏற்றுட்டு போங்க. மாநாடு உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு. ஆமாம், அது எப்படி என்ன கனவுனா, எங்களுக்கு இது வரைக்கும் எனது முன்னோர்கள் வந்து இந்த நான் செய்கிறத வந்து மதிப்பிற்குரிய சீபா ஆதித்தனார் அவர்கள் தான் இந்த கட்சியை நிறுவுகிறாங்க. ஆனால் அந்த எங்களை விட ஒரு அறிவார்ந்த ஆற்றலும் பெரிய பொருளாதார செல்வாக்கும் எல்லாம் இருந்தும் கூட ஐயா வந்து 6 தொகுதியில் தான் நிற்கிறாங்க. எங்கள் முன்னோர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியிலே முடக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த என் இனம் சார்ந்த தலைவர்கள் எல்லாமே சாதி மதத்துக்குள்ளே முடங்கிட்டாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சகோதர தமிழ் சாதி சமூகத்தின் வாக்கையே நான் பெற முடியாத போது நான் ஆளுமைக்கு வர்றது சிரமமாயிருது. அப்போ என்ன, நம்ம முன்னோர்கள் செய்ததில் நம்ம படிச்சுக்கிறோம். அப்போ இது வரைக்கும் தமிழை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிக்கு கூட்டிட்டான், மதத்துக்கு கூட்டிட்டான், திராவிடங்கிற உணர்வில் கூட்டிட்டான், இந்தியன்னு கூட்டிட்டான். தமிழனா இதுவரை அவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் கூடல. இப்போ முதல் முறையாக கூடப்படுறது வரலாற்று பெரிய மாற்றம். நீங்கள் பார்ப்பீங்க, அது பேரெழுச்சியாக கூடி அதில் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய அடுத்த தேர்தலை வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலை தனித்து கிளம்பல வரதெல்லாம் அந்த 16 வரப்போகிற தேர்தல் தானே. அதனால பாருங்கள், 2016 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறுன்னு 2 வருஷமாக அதுக்கு தயார் செஞ்சுக்கிட்டு வரோம். அப்போ மாற்று அரசியலுக்காய் வாக்களிப்போம், மான தமிழினத்தை வாழ வைப்போம். நமது வாக்கு நம்மை ஆளவா, இல்லை நமது வாக்கு நாமே ஆளவா. இதுதான் புரட்சியாளர் கன்சிராம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வச்ச முழக்கம். அதுதான் எமக்கும் பொருந்துது.
அப்போ ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து எமது அதிகாரம் எமது கைக்கு வராதனால என் மொழி சிதைவது அழிவதை பற்றி உங்களுக்கு கவலை இருக்க மாட்டேங்குது. என் மண் வளம் மக்களுக்கானதாக இருக்கணும், இந்த மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதாக இருக்கணும். ஆனால் தனிப்பட்ட பெரும் முதலாளிகளுக்கானதாக வளங்கள் சுரண்டப்படுவது, நீர் வளம் உறிஞ்சப்படுவது, காடு வளம் அழிக்கப்படுவது, இதெல்லாம் நம்ம சகித்து கொள்ள முடியல. அப்போ என் மக்கள் வந்து இப்போ அவனுக்கு இருக்கிற வறுமைனாலே அவனுக்கு இயற்கையிலே வர அறியாமை, அதோடு அவனுக்கு இருக்கிற மறதி, அப்போ அன்றாடங்காட்சிகள் அதிகம். அதனால் காலையில் வேலைக்கு போய் சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி வந்து அழுத்து வரவன் அப்படி எதையோ கொதிக்க வச்சு சாப்பிட்டு மறுநாள் காலையில் ஓடி அவனுக்கு வந்து புறச்சூழலை கவனிக்க முடியாது. எவன் எத்தனை ஓடி திருநான்னு, எவன் செத்தான் என்ன, இதில் இவனால் இலவசத்தை கொடுத்து எளிதாக நம்ம வீழ்த்திட முடியுது. மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா குன்றக்குடி எல்லாரும் சொல்கிறாங்க, ஆறுதலால் காயங்கள் ஆறாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. இலவசம் என்பது வளர்ச்சி அல்ல, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று சாடுறாங்க. அப்போ இது வந்து போன வருஷம் இலவசம் வாங்கினவன் இந்த வருஷம் நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், எனக்கு வேணாம், வேற ஆள் கொடுங்கன்னா அது வளர்ச்சி. போன வருஷம் வாங்கினவன் இந்த வருஷம் பொங்கலுக்கு வேகமாக அடிச்சுட்டு கிடக்கிறேன் அப்படின்னா அது அது சரியா இல்லை. அப்போ இலவசம் பெறாத நிலைக்கு, பெற வேண்டிய நிலையில் இல்லாத நிலைக்கு எனது மக்களை உயர்த்த வேண்டிய தேவை. அதனால தான் நம்ம இந்த தனிச்சு முடிவெடுத்து இந்த போட்டி காண்றோம். அது வெல்றோம் வீழ்றோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல தொடக்கமே பாதி வெற்றிக்கு சமம்ங்கிறதுனால 2016 தொடங்கி எவ்வளோ பெரிய தொலைதூர பயணம் ஆனாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கி ஆகணும் தம்பின்னு என் தலைவர் என்கிட்ட சொன்னது நினைவில் இருக்குது. அந்த தத்துவ அடிப்படையில் நம்ம வந்து பாதையை தேடாதே உருவாக்குன்னு சொன்னவர் அவர். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இந்த இதை தொடங்குகிறோம். இது வந்து அடுத்த 5 ஆண்டு பயணத்திற்கு எனக்கு வசதியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்குங்க. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனர் நிர்வாகிகள் அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பாலிமர் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நன்றி. நேயர்களை மீண்டும் மக்களுக்காக நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.